வைத்திருக்கிறார். இந்த சிலுவை தியான கூட்டத்திலே ஒரு 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பரிசுத்த வேத புத்தகத்திலிருந்து நான் எடுத்து காண்பித்து வருகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒரு திருச்சபையானது எப்படிப்பட்ட திருச்சபையாக இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஞானத்தோடும் அது உபதேசிக்கப்பட வேண்டும். ஒரு சபைக்கு இன்றைக்கு தேவை உபதேசம் தான். இயேசுசாமி கூட சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்ல அவரு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அந்த சத்தியத்தையும், அந்த யும்ன்றது பாருங்க ஒரு அர்த்தத்தையும் மாத்து. எப்படி இயேசு பாவமானார்ன்றதுக்கும் இயேசு பாவியானார்னு சில பேர் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாவமானார்னா அவர் தப்பே பண்ணாம முழு உலகத்தின் பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டது. ஆனா பாவியானார்னு சில பேர் சொல்றாங்க. பாவின்னு சொன்னா அவன் பாவம் செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறது. அதுபோல சத்தியத்தை அறிவீர்கள் இல்லைங்க, என்ன இருக்குது? சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள் முன்ன ஏதோ 31ஆம் வசனத்துல எங்க என்ன இருக்குது? அப்போ சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ அந்த உபதேசம் ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் உபதேசம் ரொம்ப முக்கியம். சும்மா பாட்டு பாடி குதிக்க வச்சு கையை தட்ட வச்சு பேய்க்குதாக்கும் பிசாசுக்குதாக்கும், நான் அங்கே போனேனாக்கும், அந்த இடத்துல இந்த பிசாசை ஓட்டினேன், இந்த இடத்துல அந்த பிசாசை ஓட்டினேனாக்கும், எனக்கு டெல்லியில் கூப்பிட்டாங்களாக்கும், ஃப்ளைட்டு புக் பண்ணி நான் போய் பேய் ஓட்டிட்டு வந்தேன். இது திருச்சபையினுடைய இது கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் பிரசங்கித்து எல்லா ஞானத்தோடும் புத்தி சொல்லுகிறோம். சபையில் எந்த மனுஷனையும் என்ன பண்ணோம்? தேறினவனாக இருக்கணும். எதில் இன்னைக்கு கிறிஸ்தவம் எதில் தேறினவர்களாக இருக்கிறாங்கன்னா, பிசாசு இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான், நாய் அழுதா பேய் வருதுன்னு அர்த்தம், பூனைக்கு பேய் வருது தெரியுமாக்கும் சொல்கிறோமா இல்லையா? அதில் ரொம்ப தேறினவர்கள் ஆகிட்டோம். அமாவாசை அன்னைக்கு இப்படி நடக்குமாங்க, அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டோம். ஆனால் உபதேசத்தில் கோட்டை விட்டுட்டோம். ஆனால் ஒரு மனிதனை எது வாழ வைக்கணும்? இங்கே வேதம் இயேசுசாமி தெளிவாக சொல்கிறார் யோவான் 8ல், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷனாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். உங்களை எப்படிப்பட்ட கட்டுகள் கட்டி வைத்திருந்தாலும் அந்த சத்தியத்தை குறித்த அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக உபதேசங்களை கேட்க வேண்டும், பிரசங்கங்களை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு கேட்டு அதில் தேறினவர்களாக நிற்கிறீர்களோ அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேல் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அது அறுத்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறேங்க. 40 நாள் கூட்டம் நடக்குது, 40 நாளும் பிரசங்கம் பண்ணுறோம். இங்கே முதலாவது பிரசங்கம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் பிரசங்கத்தை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. பிரசங்க நேரம்னா, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஆலயத்தில் அப்படி இல்லை. எல்லாம் நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாலும் கேட்குறீங்க, நல்லா உற்சாகமாக கேட்குறீங்க, நோட் எடுத்துகிட்டு எழுதுறீங்க. சில கேள்விகளை கேட்டால் யாரோ ஒருத்தர் தான் பதில் வருது, சில பேர் என்னன்னு தெரியல தூங்குறீங்க. சத்தியத்தை குறித்த அந்த அறிவு, அந்த வெளிச்சம் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறது நிலையிலிருந்து பெரிய உயர்த்து கொண்டு போகும். தாவீதுக்கு அது இருந்தது, யோசேப்புக்கு அது இருந்தது. ஆகவே தான் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள். இன்னைக்கு இருக்கிற குறிப்பாக இந்த சென்னை விசுவாசிகளுக்கு தான் இன்றைக்கி நிறைய பாவம், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நிறைய தடைகள் இன்னைக்கு. ஆகவே 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். இயேசு சாத்தானின் தலையை எப்படி நசுக்கினார்? இது நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏங்க நான் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும்? அதை தெரிஞ்சு வச்சுக்கினா தான் அவர் நசுக்கின மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்கள் பிரச்சனைகளை நசுக்க முடியும், உங்கள் தோல்விகளை நசுக்க முடியும். ஆமென். அப்போ அவர் வார்த்தையின் மூலமாக நசுக்கினார் என்று நான் போதித்தேன். அப்போ அதே வார்த்தையை கொண்டு நீயும் என்ன பண்ணலாம்? ஆளுகை செய்யலாம். ஆளக்கடவுள்னு சொல்லிட்டார் ஆண்டவர்.
ஆமென். ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனாலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இந்த ஆளுகையை பற்றி பேசினாவே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு கேள்வி. வேத வசனம் சில பேர் பாரம்பரியமாக போயிடுறாங்க. பாரம்பரியமாக பிரசங்கம், இதை தான் பிரசங்கம் பண்ணோன்றாங்க. ஏதோ வேதத்திலிருந்து சில காரியங்களை எடுத்து நம்ம பிரசங்கிக்கும் பொழுது அது அவங்களுக்கு தவறாக தெரியுது. ஒன்றே ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கிங்க, கள்ள உபதேசம் எது, நல்ல உபதேசம் எதுன்னு நீங்கள் எப்படி திரும்ப பிரிக்க முடியும்? நான் சொல்கிற காரியம் பைபிளில் இருக்குதா, வேதத்தில் இருக்குதா, அவர் சொல்கிற மாதிரி இருக்குதா? கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் சத்தியத்தையே மாற்றிட்டாங்க. சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க? மாற்றிட்டாங்க. ஏன்னா இயேசு சாமி ஒரு இடத்துல சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீடே யாருக்கும் இருக்கக்கூடாது, வீடே நீ வச்சுக்க கூடாதுன்றாங்க. யாராவது வீடு வச்சுக்காமல் இருக்கிறாங்களா? வீடு கட்டாமல் இருக்கிறாங்களா? அதுக்காக கீழ்ப்படுறாங்க? இல்லை. ஆனால் அந்த அர்த்தத்தில் அது சொல்லப்படலை. இயேசு சாமி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாரு, பிரயாணமாக போகிறாரு. போகிற வழியில் இரவு ஆகிடுது, தங்கணும். அங்கே சமாரியர்கள் இருக்கிற இடத்துல தங்கிறதுக்கு இடம் கேட்குறாரு. அவனுங்க சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை ஆகாது. இவங்க அவனை நாயின்னுவாங்க, அவங்க இவங்களை பண்ணின்னுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இவர் யூதர் தங்கணும்னு இடம் கேட்குறாரு. ஆகவே நாங்கள் தங்க மாட்டோம், தங்க விட மாட்டோன்றானுங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நான் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன்றாங்க. அப்போ ஏசு சாமி சொல்கிறப்பா, நரிக்கு கூட கூடு இருக்குது, ஆகாயத்து முயல்களுக்கு கூடுகள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷகுமாரனாக எனக்கு இன்னைக்கு ராத்திரி தலை சாய்க்க இடம் இல்லைன்றதை சொல்ல வர்றார். இதை பிடிச்சிக்கினாங்க நம்மால். ஆனால் இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இம்மைக்காக கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தீன்னா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்களா இந்த வசனத்தை? இதை எடுத்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் நம்ம பின்பற்றக்கூடாது. இதை எடுத்து ஒரு பாட்டை பாட்டார், என் தேவையை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படும். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நான் என் தேவையை ஏசப்பா கிட்ட சொன்னால் அவர் துக்கப்பட மாட்டார், சந்தோஷத்தான் படுவார். இல்லை, உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட நிறைய காசு வச்சுன்னுக்கிறீங்க, காசு இல்லைனா தான் துக்கம் வரும். கையில் காசு இல்லை, குழந்தை ஒரு பலூனும் கேஸ் பலூனுக்கு, நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த கேஸ் பலூன் வாங்கினா அவ்வளோ ஆசை. அது காசு இல்லாத அப்பா கிட்ட போய் அதை வாங்கி கொடுன்னு கேட்கும்போது அவர்கிட்ட காசு இல்லை, அவர்னா அப்பா துக்கப்படுவார். அதே பணம் வச்சுன்னு என்ன பண்ணுவார், இவன் கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி அந்த வீட்டில் வச்சு ஒழிக்க வச்சுருப்பார், அவன் கேட்டால் கொடுக்கலான்னு. அப்போது எல்லாத்தையும் தப்பாக என்ன பண்ணிட்டாங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையினுடைய அந்த பின்னணி யாரும் என்ன பண்ணுறது இல்லையாக்கும் பார்க்கறது. அப்போ இம்மைக்காக தேவனை பின்பற்றி நான் உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அப்போ நம்ம எங்கே வாழுறோம்? பரலோகத்தில் வாழுறோம். எங்கே வாழுறோம்? இங்கே தானங்க வாழுறோம். வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை பின்பற்றினா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லைன்ற மாதிரி போயிட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் தேடி போக தேவையில்லை, அது என்னை தேடி வரும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அண்ட் இட் ஷால் பி ஆடட் unto youன்றார். அதாவது என்னன்னா, அது உங்ககிட்ட ஒட்டிக்கும், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. உன் வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தேன்னு சொன்னால் இவைகள் எல்லாம்னா முன்னாடி சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம்னு முன்னாடி பேசியிருக்காரு. அதையெல்லாம் தேடி நீ போக தேவையில்ல, அந்நியானிகள் தான் அதை தேடி போகிறாங்க. நீ கர்த்தரை உண்மையும் உத்தமமாக முதலாவது இடத்த வச்சு தேடினேன்னா அது நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி வரும்ன்றாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இம்மைக்காக கர்த்தரை பின்பற்றினா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த அர்த்தத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனத்தை எழுதலை. அந்த வசனத்தினுடைய பின்னணி போய் பார்த்தா சர்ச்சில் ஒரு சண்டை. சர்ச்சில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்ததுன்னா, சதுசேயர் என்கிற குரூப்பும் பரிசேயர் என்கிற குரூப்பும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துடுச்சு. இந்த சதுசேயர் யாருன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்றவங்க, செத்தா அதோடு முடிஞ்சு போச்சு. இதைத்தான் நாஸ்டிசிசம் என்கிற ஒரு கொள்கை இந்தியாவில் வல்லமையாக பரம்பிச்சப்ப. அதாவது ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த பிரசங்க சொல்கிற எல்லாம் மாயை மாயை என்ற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்.
இந்த உலக வாழ்க்கையோடு முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கணக்கு அது. அப்போ அந்த சதுசேயர் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த பரிசேயர்னு ஒரு கூட்டம், இவங்க வந்து உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு நம்புறவங்க. செத்தா மோட்சம் போவேன், கர்த்தருக்கு உண்மை உத்தமமாக வாழ்ந்தா மோட்சம் இருக்குதுன்றவங்க. அப்போது இவங்க 2 பேரும் சர்ச்சுக்குள்ளே வந்து பழச உள்ள, இன்றைக்கி எப்படி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு இன்னும் நாள் பார்க்குறத உள்ள. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டு பொருளை எடுத்து வச்சிங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தரமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, செத்து போட்டார். அவர் 90 வயசு வாழ்ந்தார், வயசானவர். செவ்வாய்க்கிழமை தான் ஊருக்கே போவாராம் அவர். ஏன்? அப்போ தான் பஸ்ஸு ட்ரெயின்லாம் காலியாக இருக்குமா. இன்னொன்று சொல்கிறாரு, வாய் உள்ள கிழமை செவ்வாய்க்கிழமையா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இருக்கிற எந்த கிழமைக்கும் வாய் இல்லையா, செவ்வாய்க்கிழமைக்கு மாத்திரம் என்ன இருக்குதான் வாய், செவ்வாயின்னு இருக்குது இல்லையா. அவர் சொல்கிறாரு. இப்போது ரட்சிக்கப்பட்டாங்கங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒன்று இப்போ ஃபேமஸ் ஆகிடுது. ஒரு 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 அவர் கேத்தலிக் புரிஸ்டானான்னு தெரில. அவர் சொல்கிறாரு, சும்மா சின்ன வீடியோ மாதிரி போடுறாங்க, ரீல்ஸ் மாதிரி. நாள் பார்க்குறியான்னு கேட்குறாரு அவர். நாள் பார்க்குறியா ஃபாதர், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடலாம் ஃபாதர். ஏமா? நல்ல நேரம் போயிடும் ஃபாதர்ன்றாங்களாம். நல்லா கேட்கல. நீங்கள் அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, இன்னும் பழைய பழக்க வழக்கத்துலேருந்து வெளியே வரல. சேர்த்து விட்டா காக்காவுக்கு சோறு வைக்கிறது, நடுவீட்டில் சோறு ஆக்கி வைக்கிறது, கசப்பு தலை, அது அவங்க 15-16 நாள் கறி சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்றாங்க. இன்றைக்கி இவங்க இது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. அது ஒரு இலையை வச்சு, இன்னும் கேட்டால் சிரிப்பீங்க, ஒரு வீட்டில் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண போனால் யாருமே இல்லையா வீட்டில், எல்லாம் இருட்டாக தான். ஆனால் நல்லா கமன்னு வாசனை வருதான். இன்னொன்று உள்ளே எட்டி பார்த்தா இலையில் எல்லாமே தான், பறக்கிறது ஊறுறது எல்லாம் கிடக்குதான். ஆனால் ஃபோன் பண்ண, ஐயா பக்கத்து வீட்டில் இருக்கிறோம், இன்றைக்கி அந்த இது செஞ்சு வச்சுக்கிறேன், அவர் வந்து சாப்பிடுவார் ராத்திரியில். நல்லா திட்டிட்டு வந்துக்கிறேன். யாரை பற்றி சொன்ன? கிறிஸ்தவங்களை பற்றி சொல்கிறேன் நான். இப்போ வேறு யாரை பற்றியும் சொல்லிடல நான். அப்போது இந்த நாள் பார்க்கறது, அதாவது இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்துட்ட பிற்பாடு இன்னும் அந்த பழக்க வழக்கத்தில் என்ன பண்ணல, நம்ம அதுலேருந்து வெளியே வரல. அதே போல தான் இங்கே இவங்க சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க, சதுசேயரை வந்துட்டாங்க, பரிசேயரை வந்துட்டாங்க, வந்துட்டு இன்னும் பழைய பழக்கத்திலே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை எழுதுறாரு. ஏசாமி வந்தார்ப்பா, பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. அப்போது நீங்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்றீங்களே, அப்போ இயேசு சாமி உயிர்த்தெழுந்ததில் பொய்யாயிடுமே சொல்லிட்டு, இம்மைக்காக கர்த்தரை பின்பற்றினீங்கன்னா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அதாவது உயிர்த்தெழுதல் இல்லை, இந்த உலக வாழ்க்கையோடு முடிஞ்சு போகுதுன்னு சொல்கிறீங்களே, உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லைன்னு தான் சொல்கிறார தவிர, மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், சந்தோஷம் வேணாம், சமாதானம் வேணாம்லாம் ஏசாமி சொல்ல. விளங்குதா? புரியுதுங்களா? அப்போது சில காரியங்கள் எனக்கு தெளிவாக புரியணும். அப்போது எல்லாமே வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்குது. வார்த்தையின் மூலமாக சாத்தானின் தலையை நசுக்கினவர் அதே வார்த்தையை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் சாத்தானின் தலையை ஒவ்வொரு நாளும் நசுக்க வேண்டும் என்பதற்காக. நசுக்கிட்ட பிற்பாடு அவன் எப்படி வேலை செய்யணும் அதுதான் படிச்சுட்டு வரோம் இல்லையா. நேற்று தினத்தில் சொன்னேன், நமக்குள்ள ஒரு கில்ட் கான்சியஸை கொண்டு வருகிறான், குற்ற உணர்வை கொண்டு வருகிறான். நீ ஒரு பெரிய பாவமே பண்ணியிருக்க மாட்டோம் நாம், ஆனால் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு திகில். சில பேர் பார்த்தா பிபி ஏறும், பிபி ஏறுங்கும், செக் பண்ணா என்னன்னு பார்த்தா ஒன்றும் உடம்புக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் ஏறுது இறங்குதுங்க. என்னன்னா பயம், என்னன்னு தெரியலங்க, ஏதோ பயம், ஏதோ திக்குன்னு இருக்குதாக்கம். ராத்திரியில் ஏதோ எங்கள் வீட்டில் சவுண்டு கேட்குது, பயம். அவங்க இது பண்ணிடுவாங்களா இவங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா சொன்னதுதான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நான் நேரத்தை தினத்திலிருந்து படித்து காமிச்சேன். உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கும் கொடுத்தேன், படிச்சிங்களான்னு தெரியல. படிக்காதுன்னு திருப்பி நாளைக்கு போய் படிச்சுட்டு வாங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ரெண்டுத்தையும் வாசிக்க சொன்னேன் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த பாவம்னு ஒரு வேர்டு இருக்குது, கவனிங்க நல்லா, என்ன கவனிங்க. இதை கவனிச்சா தான் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர முடியும். இந்த பாவம்னு ஒரு வேர்டாக இங்கே போட்டாங்க. ஆனால் இதை எப்படி சொல்கிறது, அது காமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது அதை
விரிவா இதை பற்றி பேசுகிறவங்க, அந்த வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, வெறும் பாவத்தை மாத்திரம் ஜெயிக்கல, பாவங்களையும் ஜெயிச்சிருக்கிறார். பாவம்ன்றது ஒரு சக்தி, அது எனக்குள்ளே இருந்து கொண்டு என்ன பண்ணுது, பாவத்தை செய்ய தூண்டி கொண்டு இருக்கிறது. பாவத்தை செய்ய என்ன பண்ணுது, தூண்டி கொண்டு. பாருங்க, நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு மனிதன் பாவம் செய்கிறதுனால அவன் பாவி அல்ல, அவன் பிறக்கும் பொழுது பாவியாக பிறக்கிறான், ஆகவே பாவம் செய்கிறான். இருக்கிறீங்களா? இல்லை, பசங்களுக்கு கூட பாருங்களேன், சொந்த தாய்மொழியை என்ன பண்ண வைக்கிறது, இன்னைக்கு டியூஷன் வைக்கணும். ஆனால் பொய் சொல்கிறதுக்கு எப்படி நம்மளுக்கு ஆச்சு, எப்படி தான் கற்றுக்குச்சின்னு தெரியலையா, பொருள் எடுத்து ஒழிக்க வச்சுக்கிட்டு நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லுது, கீழே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு நான் பார்க்கவே இல்லை. எங்கே போய் கற்றுக்கினாங்க? வீட்டை விட்டு வெளியே விடுறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் பொத்தி பொத்தி வளர்க்குறான், பொய்யை மாத்திர. ஏன்னா மனிதன் பிறக்கும் பொழுது அவன் பாவியாக பிறக்கிறான். ஆமாம், பாவத்தின் வித்து அவனுக்குள்ளே இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், துர்குணத்தில் நான் உருவாயிட்டேன், ஆகவே அந்த பாவம் எனக்குள்ள இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, விரும்பிடுகிற நன்மையை நான் செய்ய முடியல, விரும்பாத தீமையை நான் செய்கிறேன், அப்படி கட்டாயப்படுத்தப்படுகிறேன். அப்போ வெறும் நான் செய்த பாவங்களை மாத்திரம் அவர் எனக்காய் மன்னிக்கவில்லை, எனக்காக ரத்தம் சிந்தவில்லை, என்னை பாவம் செய்ய தூண்டின பாவத்தின் சக்தியையும் இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜெயித்திருக்கிறார். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ அந்த நீதினா என்னன்னு தெரியல நமக்கு. இப்போ அது நாங்கள் நீதி, ரைச்சியஸ். நீதின்னு சொன்னால் நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட போகணும்னா ரைட் அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, ரைட்னா என்னது? உரிமை. எல்லாம் சொல்லுங்க, உரிமை. அப்போ தெய்வத்தின் கிட்ட போகிறதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. தேவன் பரிசுத்தமா இருக்கிறார், அவர் மகா பரிசுத்த தேவனா இருக்கிறார், ஒருவனும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாத ஜோதியா இருக்கிறார். அவர்கிட்ட பாவத்தோடு யாரும் என்ன பண்ண முடியாது, அங்கே நெருங்க முடியாது. ஆகவே தான் ஆசரிப்பு கூடாரத்தில் 3 இடம் வச்சிருந்தாங்க, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துக்குள்ள லேவியர்கள் போகலாம், பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் போகலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போக முடியும். அவனுக்கான சுத்திகரிப்பை செய்யாமல் போனால் அவன் கூட செத்து போயிடுவான். அதனால அவன் கையில் பெல்லு ஒன்று குத்துருவாங்க, பெல்லு இருக்கும் உடம்புல, ஒரு பெரிய கயிறை கட்டி பின்னாடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா செத்துட்டா உள்ள போய் தூக்கின்னு வர முடியாது. இனியே ஐயர் மாருங்க இடுப்பில் கயிறு கட்டின்னு தெரியுதுங்களா, அதுதான், அதுதான் அடையாளம். அப்போ அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த பொழுது தேவாலயத்தில் திரைச்சல் 2 கிழிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் தேவனிடத்தில் வந்தா, பாவியாக மனிதன் தேவனிடத்தில் வந்தா அவன் செத்து போயிடுவான். நான் தேவன் பரிசுத்தர். இப்போ அவன் பாவத்துக்கான பரிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதுனாலே இப்போ மனிதன் தைரியமாக தேவ பிரசன்னத்தில் வரலாம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயரில் சொல்றார், ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அந்த கிருபாசனம் என்பது அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே குற்ற உணர்வை கொண்டு வருகிற அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணுங்க, நீங்க குற்றப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். எப்பெல்லாம் நான் பாவி என் ஜபத்துக்கு நான் ஒன்று யோசிப்பேன், ஏன் ஜனங்க எல்லார்ட்டையும் போய் யார்கிட்டையும் போய் ஜபம் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க? ஏன்னா நமக்குள்ள குற்ற உணர்வு, நான் ஜபம் பண்ணால் கேட்கப்படுமா? நான் சொல்கிறேன், தைரியமாய் கிருபாசன தண்டையில் விசுவாசத்தோடு போய் கேளுங்க. ஆமேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய ஜபத்துக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பங்களின்படி அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னுடைய பாவத்துக்கான பரிகாரம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும், நான் சாகணும். ஆனால் எனக்காக இயேசு மரிச்சிட்டார். இதை எங்கேருந்து கொண்டு வராங்க? பழைய ஏற்பாட்டிலேருந்து கொண்டு வராங்க. பழைய லூக்கா, அதுக்கு தான் லேவியராக படிக்க சொன்னேன். ஒருத்தன் பாவம் செஞ்சவனாக இருந்தால் அந்த ஆட்டின் மேலே கையை வச்சு அவனுடைய பாவத்தெல்லாம் சொல்லிட்டா, ஆமே இவன் பாவம் செஞ்சான், ஆனால் பாவம் செய்யாத ஆடு செத்து போச்சு. ஆதாம் பாவம் செஞ்சான். அந்த தோலினால் ஆன உடை எங்கேருந்து தெரியுமா வந்தது? பாவம் இல்லாத ஒரு மிருகத்தை அடித்து அந்த உடை அவனுக்கு செய்யப்பட்டது.
அந்த 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 ஆட்டுக்குட்டி யாருன்னா இயேசு. இதை தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என் அன்பு பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளை நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் எல்லா மீறுதலையும் இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து நம்ம இன்றைக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இனி நான் செய்ய வேண்டியது என்ன? ஒரு அம்மா பெரிய பாவத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்றாரு, சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாது. ஆமேன். இனி நான் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யாமல் வாழணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. குற்ற உணர்வுலேருந்து வெளியே வாங்க. தைரியமாக ஏசப்பா கிட்ட கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுடைய வேலையை அப்படி தான், கடந்த காலத்தை ஞாபகப்படுது. என்ன கூட அப்படி தான் சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து சொல்ல, அவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா? இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன்றான், அவனுக்கு ஏன் நீங்கள் இடம் குத்திங்க, அவனுக்கு ஏன் இதை பண்ணீங்க, அவன் எவ்வளோ பெரிய முடி வச்சுருந்தான் தெரியுமா, எவ்வளோ. உண்மைதான், பொய்ன்னு சொல்ல உண்மைதான் அது. ஆனால் எனக்கா இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு என்னை தேடி வந்தார். நான் பாவி என்கிற உணர்வை கொடுத்தார். அந்த இயேசுக்கிட்ட சரணாகதியாக வந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். பிசாசுடைய வேலை அதுதான். அவன் கடந்த கால பாவத்தை ஞாபகப்படுத்திக்கினே இருப்பான். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தோடனே நம்ம உடனே அங்கே தான் போவோம். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். இல்லை, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். செங்கடல்ல தான் கானானுக்கு போவதற்கான வழி இருந்தது. உன் உபத்திரவத்தில் தான், உன் பிரச்சனையில தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கான வழி இருக்கிறது. கோல் எடுத்து தைரியமா அடிங்க, ரெண்டாய் அது பிளந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆகவே குற்ற உணர்வுலேருந்து வெளியே வாங்க ஃபர்ஸ்ட். ஆமேன். ஹல்லேலூயா. தைரியமாக கிருபாசன தண்டை போங்க. அவர் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். எல்லாரும் சேர்ந்து, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எங்க அப்பா ஒரு ஊழியக்காரா இருந்தாலும், எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க அப்பா நினைச்சிருக்கலாம், ஏதோ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் போல இந்த புள்ள இந்த மாதிரி கெட்டு போச்சு அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி விடலை. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நினைவு கூர்ந்தார். என்கிட்ட கூட எதுவும் சொன்னது, ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு கூட கேட்டதில்லை. உண்மையாக சொல்ல, சாட்சியாக சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கூட கேட்டது கிடையாது. என்ன ஏன் இந்த தப்பு பண்ணுறேன்னு கேட்டது கிடையாது. ஆனால் என்னை குறித்து அவர் தேவனிடத்தில் பேச ஆரம்பித்தார். அதற்கான நாள் வந்தது. கர்த்தனுடைய வாழ்க்கையை மாற்றினார். எப்படி நான் நினச்சி பார்க்கல. ஊழியம் செய்வேன்னு எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. எனக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன், நீங்களாம் கேட்க, நான் வந்து ஊழியம் செய்வேன்ற எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை கூட எனக்கு கிடையாது. எனக்கு நான் நினச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உன்னை போய் நல்லா சாக போகிறோம், அவ்வளோதான். அதுதான் பெருமையாக பேசிட்டு கிடந்து சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என் தகப்பனாருடைய ஜெபத்தை கேட்டார். ஒரு நிமிடத்தில் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையே மாறிடுச்சு. பாருங்க, மாறி போச்சு. ஆமே. நம்ம நினச்சிருக்கலாம், ஏதோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் போல, அதனால எப்படி ஒரு புள்ள பிறந்துடுச்சு. தைரியமாக கிருபாசனத்தினிலே ஒவ்வொரு நாளும் வேண்டுதலை வச்சாரு. கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றினார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட பிசாசு உங்களுக்குள்ள குற்ற உணர்வை அப்படியே ஜெபம் பண்ணக்கூடாது.
இல்லை இல்லை இல்லை, இயேசு சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்திட்டார். ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் சால்வினால் நான் சுத்தப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்துகிற குற்ற உணர்வை நீங்க குற்றப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீங்க குற்றப்படுத்த. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க கேட்டா செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எனக்கு ஒன்று தெரியும், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் வெயிட் பண்றாரு. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க நினைச்சே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதை அழுத்தம் திருத்தமா சொல்றேன். எனக்குள்ள இதை சொல்றதுக்கு பயமோ வெக்கமும் கிடையாது. நீங்க என்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ கர்த்தர் அதை வாய்க்கை செய்வார். எங்கே வெடி வெடிக்குது பாருங்க. சொன்னது கண்டிப்பா நடக்கும், வாய்க்கும். உங்க தலை உயர்த்தப்படும். இந்த இடத்துல இந்த ஆலயம் வந்ததுக்கு காரணமே அதுதான். கண்டிப்பா சீமான்களாக உங்களை சீமாட்டிகளாக வாழ வைக்க இந்த தேவன் விடவே மாட்டார். வாழ வைக்கிற வரைக்கும் தலை உயர்த்தப்படும். ஏளனமா பார்த்தவங்க, கேவலமா பார்த்தவங்க, கிண்டல் அடிச்சவங்க கூட உன்னை ஏறெடுத்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்தவன். விசுவாசத்தோட காத்திரு. அந்த நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கு. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றிருக்கிற கண்கள் காண். ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மண்ட வருகிறேன். இந்த 13ஆம் நாளிலே எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எவ்வளவு முக்கியம், உபதேசம் எவ்வளவு முக்கியம், அந்த உபதேசத்தில் நாங்கள் தேறினவர்களாக நிற்கிறது எவ்வளவு முக்கியன்றதை கற்றுப்படுத்திங்க. இந்த குற்ற உணர்வை இயேசுவின் நாமத்தில் குற்றப்படுத்துகிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் நான் ஒவ்வொரு நாளும் கிருபாசனத்தண்டையில் வர கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பாடினது போல இந்த பிள்ளைகளும், இவங்க பிள்ளைகளும், இவர்கள் பேரனும் பேத்திகளும் குடும்பமும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமையும் அங்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை